This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்டு காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா புராண கதைகள் பாகம் 21 இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்க, குலதெய்வ வழிபாடு. இதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருத்தரோட குலதெய்வத்தை நாம் வசியம் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு அந்த குலதெய்வம் வந்துட்டு வேலை செய்யணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள். ரெண்டு விஷயத்தை நம்ம பண்ணினா போதும். ஒன்று அவங்களுக்கு தெரியாமல் பண்ணுறது, இன்னொன்று அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுறது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒருத்தரோட வீட்டில் 21 நாள் 3 வேளையும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குலதெய்வம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் அந்த குலதெய்வத்தை, அவங்களோட குலதெய்வத்தை எடுத்து வழிபட ஆரம்பிச்சிங்கன்னா அவங்கள விடவும் உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே, ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் போனீங்கன்னா விருந்தாளிகள் அப்படின்னாலே வாழை இலையில் தான் சோறு போடுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யாருக்கும் தெரியாது இல்லையா? காரணம் நிறைய சொல்லுவாங்க. அவங்க என்ன ஜாதி என்னன்னு தெரியாது, அப்படி இப்படின்னு அந்த மாதிரி நிறைய பழைய கதைகளெல்லாம் இருக்குது. ஆனால் உண்மையாக நம்ம முன்னோர்கள் ஏன் போட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எச்சில் தட்டில் அவங்களும் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களும் நாமளும் ஒன்றுக்குள்ளே ஒன்று. அதாவது வந்துட்டு நாம் வேறு அவங்க வேறு இல்லை, அவங்க நம்ம ஃபேமிலின்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, ஓகே. இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஃபேமிலி அப்படின்னு ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய குலதெய்வம் அவங்களுக்கும் வேலை செய்யும். ஓகேங்களா? அவங்க நம்ம குலதெய்வத்தை வேணாங்கன்னா நம்மளை விடவும் அவங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த காரணத்தினால தான் நம்ம முன்னோர்கள் யார் விருந்தாளியாக வந்தாலும் நம்ம ஃபேமிலியை தவிர வேற ஒருத்தர் வெளியாட்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வாழை இலையில் மட்டும்தான் சாப்பாடு போடுவாங்க. அவங்க சாப்பிட்ற தட்டில் போடவே மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் நாம் அதை வந்துட்டு கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். கடைபிடிச்சா நல்லது அப்படிங்கிறத விஷயம். ஸோ இன்றைக்கி குலதெய்வ வழிபாடை பற்றி இந்த முக்கியமான தகவல்களை எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி விஷயங்களை அடிக்கடி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.